ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம உமன்ஸ் ஆஃப் ஆக்சி ப்ளஸ் சீரியஸில் இருக்கோம். அதில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஷீ ஹோல்ஸ் அ ரெப்யூட்டட் பொசிஷன் இன் த சொசைட்டி. ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது என்ன கம்ப்ளைண்ட்ஸில் வந்தாங்கன்னா, ஷீ ட்ரிங்க்ஸ் மினிமம் 3 to 4 cups ஆஃப் காஃபி இன் அ டே. இப்போ நீங்கள் கேட்டால் எனக்கு காஃபி குடிக்கணுங்க அந்த அவர்ஷன் டுவர்ட்ஸ் காஃபி இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சி ப்ளஸ் மேம். I feel more energetic before வந்ததுலேருந்து கம்பேரிட்டிவ்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் காஃபி கிரேவிங்ஸ் இல்லை, சுத்தமாகவே இல்லைன்ட்டாங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, காஃபி கிரேவிங்ஸ் இஸ் நாட் ஒரு ப்ராப்ளம்னு நான் சொல்லலை. எனி திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டிமுலன்ஸ், அதாவது ஒரு காஃபியாக இருக்கட்டும், ஒரு டீயாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ஆல்கஹாலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டிமுலன்ட் டு த பாடி. அது இல்லாமல் நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் வி டிட் அ டீடாக்ஸ் அண்ட் இட் இஸ் ரெஸ்பாண்டட் இன் திஸ் வே தான் நான் சொல்லுவேன். அண்ட் உங்கள் ரெஸ்பெக்ட் டு மேடமோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் ஃபீமேல். அவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆனால் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது வந்து கட்டுங்கிற ஒரு ஆர்கன், உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். மேடமும் அதோட ப்ராப்ளமோட தான் வந்தாங்க வித் ரெஸ்பெக்ட் டு கட் ஹெல்த், அசிடிட்டி, இன்டைஜஷன், ப்ளோட்டிங் அண்ட் கான்ஸ்டிபேஷன் அண்ட் இது எல்லாத்தோடையும் வந்தாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கூடவே ஒரு ஆட் ஆன் என்ன வரும்னா மைக்ரைன். ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன மேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாமே ஆக்சுவலி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வெரி குட் மேம், வெரி குட். அண்ட் உங்களோட ஃபேவரட் ட்ரீட்மெண்ட் இன் ஆக்சி ப்ளஸ்னால் என்ன சொல்வீங்க? ஐவி தெரப்பி. வெரி குட். அண்ட் ஈவன் நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, சுகர் கிரேவிங்கே இல்லை டாக்டர், அது இம்ப்ரூவ் ஆயிருக்காமா? ஆக்சுவலி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னாடி விட கட் பண்ணியிருக்கேன். வெரி குட். பட் ஸ்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் இருக்கு. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அது பேனலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணி கொடுத்துறேன். அண்ட் தென் இன்னொன்று முக்கியமான இன்னைக்கு கொடுத்த ஃப்ரெஷ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னீசிங் தட் ஹேஸ் பிகம் அ ரொட்டீன். ஒரு இதாகவே இருக்கும், ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னீசிங்கோட இது கூட இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, அலர்ஜி கூட இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மேம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் வந்து அவங்க ட்ரை பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே இல்லை நான் சொல்லிடுவேன். உண்மையாலுமே வந்து அவங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி ப்ரோட்டோகால்ஸ் மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டீடாக்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் பியூட்டி அண்ட் தென் ஆல்ரெடி அவங்க பியூட்டியாக தான் இருக்காங்க. ஆன்டி ஏஜிங் பியூட்டி அண்ட் லாஞ்சிவிட்டி, அதாவது ஹெல்த் டுவர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறோம். ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் த வீடியோ என்னென்னா, ஸோ இஃப் யூ ஆர் அ ஒர்க்கிங் ஃபீமேல், இஃப் யூ ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃபீமேல், ஈவன் நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் தான் பண்ணுறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான் நினைக்காதீங்க. இஃப் யூ ஆர் ஃபேஸிங் எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம், யூ ஹாவ் டு டேக் அ ஹெல்பிங் ஹேண்ட். அதுதான் மெயினாக. ஏன்னா இவங்க வந்து ஒரு ரெப்யூட்டட் பொசிஷனில் இருந்தாலும், ஸோ ஷி டுக் அன் ஹெல்பிங் ஹேண்ட். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க சர்ச் பண்ணி வரும்போது எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே தான் இருந்தது, அப்படி தானே மேம், இது எப்படி இது ஒர்க் ஆகும்? பிகாஸ் ஷி கேம் வித் லாட் ஆஃப் queries அண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்குமான்னு நினச்சி தான் வந்தாங்க. பட் கண்டிப்பாக இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, மெனி வீடியோஸ் விச் ஐ டிட் அஸ் அ சீரியஸ் ஃபார் உமன்ஸ் ஆஃப் ஆக்சி ப்ளஸ்க்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபீமேலுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனி திங் யூ வாண்டட் டு கன்வே டு த ஃபெல்லோ ஃபீமேல் மேம்? ஆக்சுவலி பாடி டீடாக்ஸ் இஸ் அ குட் சாய்ஸ் இப்போ இருக்கிற நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு. கண்டிப்பாக சஜஸ்ட் தட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் கேட்குறதா மேம், ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்? எனர்ஜி. ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீமேலுக்கு நம்மளுக்கு எனர்ஜி வேணும். தட்ஸ் கால் ஃபெமினைன் எனர்ஜின்னு சொல்லுவேன். அந்த ஃபெமினைன் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ஃபேமிலியே ஸ்ட்ராங்காக இருக்கும். தட்ஸ் த டேக் ஹோம் மெசேஜ் ஆஃப் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.